இந்த திராவிட மாடலுடைய அலட்சிய போக்கினாலும் மின்சாரத்துறையினுடைய கவனக்குறைவாலும் 30 வயது நிரம்பிய கண்ணகி நகரை சார்ந்த வரலட்சுமி என்பவங்க நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்க. இப்போ இந்த உயிரிழப்பு என்பது வெறும் விபத்தா மட்டுமா எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. அந்த இடத்துல பணி செய்வதற்காக தோண்டப்பட்ட அந்த பகுதியில் மின்சார உயர்கள் போயிருக்கு, மின்சார உயர் அங்கே துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 2 முறை கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி மின்சார உயர் இங்கே அருந்திருக்கு சொல்லிட்டு இந்த மின்சாரத்துறைக்கிட்ட சொன்னோம் அப்படின்றத பொதுமக்களே சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே இப்படி விட்டதின் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலட்சுமி இறந்துருக்காங்க. அவங்களுடைய இறப்பிற்கு வெறுமனே விபத்தரம் சொல்லிட்டு போக முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. மிகப்பெரிய அலட்சிய போக்கும் மிகப்பெரிய கவனக்குறைவும் இருந்திருக்கின்றது. அவங்க ஒரு தூய்மை பணியாளர். அந்த தூய்மை பணியாளர் ஒருவேளை இந்த அரசு அவங்களுக்குரிய அந்த பூட்ஸு கையுறெல்லாம் கொடுத்து அவங்கள அவங்க அப்படி வெளியே கிளம்பியிருந்தாங்கன்னா அவங்க உயிரிழப்பு தடுக்கப்பட்டும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படியுமே பண்ணல. தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாமே விமர்சனம் பண்ணக்கூடியது என்னென்னா, மக்கள் எல்லாமே கேட்கக்கூடியது தூய்மை பணியாளர்களுக்கு உரிய அந்த உபகரணங்கள் இங்கே கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசு உன்னை தனியார்கிட்ட அனுப்புகிறோம், அந்த தனியார் உன்னை நல்லா பார்த்துப்பான், நல்ல சம்பளம் கொடுப்பான், உனக்கு பென்ஷன் உண்டு, இஎஃப் உண்டு, பிஎஃப் உண்டு சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் என்னவா கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கி அந்த குடும்பத்திற்கு அந்த தனியார் கான்ட்ராக்ட் அந்த பிரிவிலிருந்து ஒரு 10 லட்சமும் அரசு தரப்பாக மின்சாரத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சமோ சேர்ந்துனாங்க 20 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்றத திரு மாசு அவர்கள் அமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பெண் இறந்தாங்க இல்லையா, அவங்கள யார் யார் பார்க்க போனாங்க? நான் சீமான் நேரடியாக களத்துக்கு போகிறார். யாரை இவங்க இந்த தமிழ்நாட்டில் இவங்க பாசிசம், இவர் தான் பிஜேபியோட பி டீம் அப்படி என்று முத்திரை குத்தப்பட்ட சீமான் அந்த தூய்மை பணியாளர்களுக்கான ஊதிய பிரச்சனைக்குமே களத்தில் நிற்கிறாரு. அந்த மக்கள் ஒரு விபத்தினால் இருந்தாலுமே அதற்கும் போய் நிற்கிறாரு. தமிழிசை போனாங்க, டாக்டர் திருமா போனாங்க. ஆனால் இவர்களை தவிர்த்து மற்ற யார் போனாங்க? திமுக அரசு சென்னையிலே தான் இருக்குது, கண்ணகி நகர், வேற எங்கேயும் கிடையாது. முதலமைச்சர் போக முடியலன்னா ஒரு இழப்புக்கு ஒரு துணை முதலமைச்சர் போயிட்டு எடுத்தோம் தப்பான விஷயம்லாம் கிடையாது, போயிருக்கலாம். அந்த மக்களுக்கு ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தை அப்போ தான் கதை எழுறாங்க. சீமான் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேண்ணா, நீங்கள் நல்லா பேசுவீங்க, எங்களுக்காக நீங்கள் பேசுங்கண்ணா, எங்களுக்காக நீங்கள் பேசுங்கண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. இந்த குழந்தைகள்லாம் அப்படி அழறாங்க. நமக்கு பெண் குழந்தைலாம் இருக்குது, அப்படி அழறாங்க. அப்போது இன்றைக்கு அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்குன்னா அது இயற்கை மரணம் கிடையாது. இந்த அரசினுடைய அலட்சிய போக்கு, மின்சாரத்துறையினுடைய கவனக்குறைவு, இதனால் ஏற்பட்ட அந்த மரணம். 20 லட்சத்தில் நம்ம ஈடுகை செய்ய முடியும்னு நினைக்கிறது எப்படி ஏற்பட்டதாக இருக்கும்? சீமான் சொல்கிறார், அவங்க பணி நிறைவு செய்திருந்தால் அவங்க மூலமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு 85 லட்சம் ஒரு இழப்பீடு கொடுத்துருப்பாங்க, இழப்பீடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், 85 லட்சம் அவங்க வருமானம் ஈட்டியிருப்பாங்க அப்படின்றத அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார். இப்போது மின்சாரத்துறையினுடைய அலட்சிய போக்கு கவனக்குறைவினால் தான் அந்த உயிரிழப்பு போயிருக்கு. அப்போது அந்த உயிருக்கு நீங்கள் எதுக்கோ 1 கோடி தான் கொடுக்குறீங்களே, இவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும்னு சட்டம் எதாவது இருக்கா? இல்லை இவங்களுக்கு இது கொடுத்தாலே போதுமானதுன்னு இந்த அரசு நினைக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தனியார்கிட்ட நீங்கள் தூய்மை பணியாளர் விட்டுட்டீங்க, அந்த இறந்து போன அந்த குடும்பத்திற்கு கூட நீங்கள் உரிய இழப்பீடு ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? 1 கோடி கொடுத்தா என்ன நம்ம கேட்குறோம்? 1 கோடி கொடுத்தா உயிர் திரும்பி வந்துருமா? வராது. ஒரு உயிருக்கு நம்ம எப்பவுமே எவ்வளோ வரை நிர்ணயிக்கவே முடியாது. ஆனால் அதாவது நீங்கள் கொடுத்துருக்கலாமே, இது போதாது தானே அப்படின்றத நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த அரசினுடைய அலட்சிய போக்கினால் ஒரு மரணம் நடந்திருக்குன்னா அதற்கு இந்த அரசு பொறுப்பேற்றிருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் கவனக்குறைவு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. உழைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணகி நகர் பகுதியிலே நிறைய இது மாதிரி நடக்குதுன்றத மக்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த அம்மா அந்த கரண்ட் ஷாக் பட்டு துடிக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க காப்பாற்ற போயிருக்காங்க, அவங்களுக்குமே ஷாக் ஆட்டியதுனால கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணுறோங்க, ஃபோன் பண்ணி மின்சாரத்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கரண்ட்டே கட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கேட்கும் பொழுதே பயங்கர ஒரு மோசமான சூழலாக இருக்குது. ஆனால் அவங்க எப்படி அதை கையாண்டிருப்பாங்க? ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களாம், ஆனால் மின்சாரத்துறை ஆஃப் பண்ணலையாம். இந்த நிலையை நம்ம என்னன்னு சொல்கிறது? அப்போது இன்றைக்கு மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் யார் களத்திற்கு போகிறாங்க?
யார் அந்த மக்களோட போய் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு எத்தனை கட்சிகள் கை நீட்டி நம்ம எண்ணிடலாம். இன்றைக்கு தூய்மை பணியாளர் அந்த அம்மா இறந்த உடனே விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவர்கள் அந்த இடத்துக்கு போகிறாரு, அஞ்சலி செலுத்துகிறாரு, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் பிரச்சனைக்காக விசிக ஆர்ப்பாட்டம் பண்ணல. கேட்டால் இவங்க மட்டும் தான் பண்ணணுமா, வேற யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இறக்கும் பொழுதும் அண்ணன் சீமான் போகிறார். அந்த மக்கள் போராட்ட காலத்தில் அண்ணன் சீமான் இருக்கிறார். ஆனால் அந்த அண்ணன் சீமானை இவங்க பிஜேபியோட பிடிஎம்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி எல்லோ மக்களுக்குமான கட்சியாக வளர்ந்து வருவதை, அந்த கட்சி அப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா பொது தொகுதியில் வந்து ஆதித்தமிழர் நிற்க வைக்கிறாங்க. மற்ற கட்சிகள் போல் சாதி பார்த்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க நிற்க வச்சுருக்க மாட்டாங்க. உன்னுடைய சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போடுவேன்னா உன்னுடைய ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்லக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட நபரை இவங்க வந்து உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிரான ஒரு நபரை போல, ஒரு கேஸ்டிஸ்ட் போல, ஒரு மதவாதி போல சித்தரிக்கிறாங்க. இந்த சித்தரிக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அண்ணன் சீமானே அதை நொறுக்கி உடைக்கிறார். நான் அப்படி கிடையாதுரா, இவங்களுக்கு ஒரு ஆபத்தில் நான் தாண்டா வருவேன் அப்படின்றத அண்ணன் சீமான் செய்கிறார். இன்னைக்கு கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய எத்தனை கூட்டணி கட்சியில் அங்கே போனாங்க? தமிழிசை அவர்கள் போகிறாங்களே, அவங்க பாஜக, சனாதனம், பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ஆனால் அவங்க போகிறாங்களே, நீங்கள் ஏன் போக மாட்டீங்க? திராவிடம், சமூக நீதி, எல்லா நிதியும் உங்ககிட்ட இருக்காங்க, நீங்கள் போக மாட்டீங்களே. அப்போது இந்த ஒரு போக்கு இருக்கு இல்லையா, ஒரு உழைக்கக்கூடிய மக்கள், எளிய மக்கள் பாதிக்கப்பட்டால் அந்த மக்களுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்தா போதும், இல்லை இவ்வளோ தொகை கொடுத்தால் போதும் சொல்லக்கூடிய அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை தான் சனாதனம், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கு பிஜேபியினுடைய பி டீமு, பிஜேபியினுடைய கையால் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அண்ணன் சீமானை பற்றி சொல்கிறீங்க, அவர் போகிறார், ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. இல்லை புதுசாக வேறு ஒன்று கிளம்பி வந்திருக்கானுங்க, விஜயை நம்ம தாக்க வேணாம், விஜயை நம்ம அடிக்க வேணாம். ஏண்டானா விஜய் வந்து சீமானுக்கு எதிராக நிற்கிறாரு, அவர்கிட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் தான் பெரியாருடைய கொள்கை தலைவர்ட்டாங்களா. அப்போது பெரியாரை எதிர்த்த சீமானை நாம் அழிப்பதற்கு விஜயோடு கரம் சேர்ப்போம், அவரை நாம் விமர்சிக்க தேவையில்லை. ஒருத்தர் எழுதி வச்சுருக்கான், அந்த மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கணுமா, திமுக வந்து ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி, மூன்றாவது பெரிய கட்சி விஜய், இப்படி தான் இருக்கணுமா 20 வருஷத்துக்கும், அப்போ தான் நாடு நல்லா இருக்குமா. எவ்வளோ அயோக்கியத்தனம் இது. மக்களை சுரண்டக்கூடிய, மக்கள் மீது அக்கறை இல்லாத இந்த திராவிட மாடல் அரசை மீண்டும் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லக்கூடிய மனநிலை ஒரு சர்வாதிகார மனநிலை. யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? இவர்களெல்லாம் உத்தமர்களா? திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உத்தமர்களா? கரைப்படையாத கரைகளுக்கு சொந்தக்காரர்களா? நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று அறிவிக்கப்படாதவர்களா? யார் இவங்கெல்லாம்? போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நீங்கள் ஸ்டே வாங்கிட்டீங்கன்னா, தண்டனை நிறுத்தி வச்சுட்டு அளவு வாங்கிட்டோம். நீங்கள் அந்த எழுதக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய அந்த அறிவாலய கூட்டத்துக்கே தெரியும். இருந்தாலும் இவனுங்க அதில் என்னதான் வருதோ தெரியல. திமுக ஆதரிச்சா இல்லை அந்த மென்டாலிட்டிக்குள்ளே மாட்டி சிக்கி தவிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த நாட்டை ஒரு ஊழலற்ற ஒரு நாடாக மாற்ற வேண்டும், ஒரு தூய்மையான அரசியலுக்கு கட்டமைக்க வேண்டும். தமிழருக்காகவும், தமிழகத்திற்காகவும், தமிழ் தேசியத்திற்காகவும், தமிழர்களுடைய பண்பாட்டிற்காகவும், இயற்கை வளங்களுக்கான ஒரு கட்சியை நாம் தேர்ந்தெடுக்கின்ற எண்ணம் எவ்வளவும் கிடையாது. பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. பிஜேபி உள்ளே வந்து எவ்வளோ நல்லாச்சு. பிஜேபி வந்து ராஜாவை வந்து திமுக கூட்டத்தில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அப்பயே பிஜேபி உள்ளே வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் பிஜேபி தான் வந்துருச்சு. 4 எம்எல்ஏ இருக்காங்க, அவங்கள்ட்ட பிஜேபி வந்துருச்சு. அப்புறம் பிஜேபி வரலன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊராய மாத்திர வேலை, வந்துட்டு போதும் பயப்பதும் ஊராய மாத்திர வேலை. 4 எம்எல்ஏ இருக்காங்க. அப்புறம் இந்த பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது யாருக்குன்னா, திமுகவை தொடர்ந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய முதலாளிகள், கல்வி வள்ளல்கள், நிறுவனத்தினுடைய அதிபர்கள் இவங்கெல்லாம் செழிப்பாக இருப்பாங்க. அவங்க செழிப்பாக தான் 4 காசு நமக்கு தருவாங்க. அதனால் நம்ம வாழலான்றதுக்காக இவங்க திமுக ஆதரிக்கிறாங்க. மற்றபடி எதுவும் கிடையாது. திமுகனா எல்லாருக்குமான கட்சியா? திமுக ஒரு குடும்பத்திற்கான கட்சி. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் அத்தை நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், என் பசு நல்லா இருக்கணும், என் மாமா பசு நல்லா இருக்கணும், என் மாமா நல்லா இருக்கணும், அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்ப கட்சி நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த கட்சியை ஆதரிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டு நிலத்திற்காகவும் தமிழுக்காகவும் பேசக்கூடிய சீமானை நீங்கள் எதிரி என்றும் பிஜேபி கைக்கு என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இதனால் என்ன ஆதாயம்? 200 ரூபாய் தவிர வேறு என்ன கண்டீங்க? ஒன்றும் கண்டல. அப்போது இந்த தூய்மை பணியாளர் இறப்பில் கூட பாருங்கள் யார் வராங்க? அண்ணன் சீமான் தான் வராரு. ஆனால் அவரை சங்கின்னு சொல்கிறானுங்க. இப்போ இந்த ஆட்சி மக்கள் மீது எப்படி ஒரு அக்கறையற்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறதற்கு தினம் தினம் ஒரு உதாரணம். பாவம் அந்த அம்மா வந்து மின்சாரம் தாக்கி இந்த அரசினுடைய கவனக்குறைவு அலட்சிய போக்கினால் இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்திற்கு யார் நீதி தருவாங்க? இவங்க கொடுத்துருவாங்களா? இவங்க கொடுத்து 20 வருஷம் சரியாக போயிடுமா? அதனால் இப்படி அக்கறை இல்லாத ஒரு அரசிற்கு துதிப்பாடக்கூடியவர்களை நினைத்தால்தான் நமக்கு கவலையாக இருக்கிறது.
அந்த குடும்பத்திற்கு நம்முடைய ஆறுதலை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.